சத்யேந்திரா பேசிட்டு இருக்கிறேன். என் சேனல் பேர் சத்யேந்திரா ஃபிலிம் கிரிட்டிக். தயவுசெய்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்ட்டா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். ப்ளீஸ் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். வணக்கம். இன்னைக்கு ஸ்ட்ரே கிட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபிலிம் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். ஐமேக்ஸ் தியேட்டரில் ஓடிட்டுருக்கு. விஜய் மாலில் இப்போ நல்லா ஓடிட்டுருக்கு. இந்த படம் ஒரு 6-7 டான்சர்ஸ், எல்லாம் மேல் டான்சர்ஸ், எல்லாம் யங்ஸ்டர்ஸ். இதுக்கு நிறைய கூட்டம் வருது. இந்த படத்துக்கு நிறைய கூட்டம் வருது. பார்த்தா லாஸ் ஏஞ்சலஸ்ல ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. ஒரு 25 lakhs பீப்புள் இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு இது பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் ரொம்ப ஸ்பெஷல்லாம் தெரியல. 3 hours ஃபிலிம், ஒரு 6 பேர் கொரியன்ஸு யங்ஸ்டர்ஸு வந்து டான்ஸ் பண்றாரு. இவங்களுக்கு ஆல்மோஸ்ட் லாஸ் ஏஞ்சலஸ்ல ஒரு 25 lakhs ஃபேன்ஸ் இருக்காங்க, மேலே இருக்காங்க. ஸ்டேடியம்லேயே 25 lakhs பீப்புள் இருந்தாங்க. பட் இந்த டான்ஸ் பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் ஸ்பெஷலாக தெரியல. இல்லை நமக்கு ஒரு பிரபுதேவா மாதிரியோ மைக்கேல் ஜாக்சன் மாதிரியோ இல்லை டபிள்யூ என்டர்டெயின்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியும் கூட இல்லை. ரொம்ப நார்மலான டான்ஸு, ரொம்ப நார்மலான சாங்ஸு. பட் சாங்ஸ் எல்லாம் கொரியன் லாங்குவேஜில் தான் இருக்கு. இந்த இந்த படத்தில் என்ன 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 இம்பார்ட்டன்ட்டு, இவங்க ஆடியன்ஸ் யாருன்ட்டா 97% எல்லாம் கேர்ள்ஸ் தான். 97%. நானும் தியேட்டரில் பார்க்கும்போது, செகண்ட் டைம் பார்க்கும்போது ஒரு 250 கேர்ள்ஸு, ஒரு 3 பேர் தான் ஆம்பளைகள் வந்திருந்தாங்க. எனக்கு எதுக்காக இந்த யங்ஸ்டர்ஸ் இவரை லைக் பண்ணுறாங்க, என்ன அந்த சைக்காலஜியே புரியல. ஏன்டா இது ரொம்ப ஓஹோ டான்ஸு கிடையாது, பட் இவங்களுக்கு அந்த லாங்குவேஜும் தெரியாது. கிளாப்ஸ் அடிச்சுட்டு இருந்தாங்க, விஜுவல் அடிச்சுட்டு இருந்தாங்க இந்த கேர்ள்ஸ் எல்லாம். இந்த படம் பார்க்கும்போது இந்த கேர்ள்ஸு அந்த படம் ஏன் அட்ராக்ட் பண்ணிச்சுன்ட்டு எனக்கு இது வரைக்கும் தெரியல. அதில் 6 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஒருத்தன் மட்டும் கோல்டன் ஹேர் வச்சிருப்பான். ஸோ இந்த மாதிரி கொரியன் இதில் இன்னொரு குரூப் இருக்கு, அது பிடிஎஸ் நினைக்கிறேன். அதில் அவர் இங்கிலீஷ் பாட்டெல்லாம் பாடுறாங்க. அது லாஸ்ட் இயர் வந்தாங்க. எகெயின் கேர்ள்ஸ், யங் கேர்ள்ஸ். பட் அவங்களுக்கு அந்த சாங்ஸ் எல்லாம் தெரியும். 95% க்ரௌடு, ஈவன் சில சினிமா தியேட்டரில் மெட்ராஸில் கூட வந்தவங்களெல்லாம் 18 to 20 இருக்கிற கேர்ள்ஸ் தான் அவங்களுக்கு ஆடியன்ஸ். ஸோ அந்த கேர்ள்ஸ்க்கு என்ன அட்ராக்ஷன் எனக்கு புரியல. நான் பார்த்தேன். இந்த மாதிரி பிடிஎஸ் இன்னொரு குரூப் இருக்கு, அதுவும் கொரியன் குரூப்பு. அட்லீஸ்ட் அவங்க இங்கிலீஷில் பாடுறாங்க. ஸோ இது ஒரு பெரிய மிஸ்டரியாக இருக்கு, எதுக்கு இத்தனை கூட்டம் வந்துட்டு. என்கிட்ட லாஸ் ஏஞ்சலஸில் ஒரு செகண்ட் கான்சர்ட் நடக்குது. நடந்தால் ஸ்டேடியம்ல, பெரிய ஸ்டேடியம், ஐ திங்க் ஒரு 20 lakhs பீப்புள் உட்காரலாம். நான் ரொம்ப நோட்டீஸ் பண்ணேன், அந்த 20 lakhsல கூட ஆம்பளைகள் எல்லாம் நிறைய இருந்த மாதிரி தெரியல. இந்த படத்துக்கு ஒரு ரொம்ப நல்ல ஆடியன்ஸ் இருக்கு. எதுக்கு நம்ம இந்தியன் கேர்ள்ஸோ இல்லை வேற யூரோப்பியன் கேர்ள்ஸோ, யங் கேர்ள்ஸ் எதுக்கு இவங்கள லைக் பண்ணுறாரு எனக்கு தெரியல. இதில் ரொம்ப ஏதோ ஸ்பெஷல் டான்ஸ் இருக்கா, இல்லை ரொம்ப மெலோடியாக இருக்கா, அப்படி சொன்னால் அதுவும் கிடையாது. பட் இதுக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆடியன்ஸ் இருக்காங்க. ஆல் ஆஃப் தெம் ஆர் பிட்வீன் 18 to 20. அண்ட் இந்த ஃபினாமினாவே புரியல. பட் அதுக்குன்னு ஒரு சூப்பர் ஆடியன்ஸ் இருக்காரு. ஸோ நான் பார்த்தேன், ஒரு கியூரியாசிட்டிக்காக செகண்ட் டைம் பார்த்தேன்.
படம் ஐமேக்ஸில் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் போய் பாருங்க. நன்றி. சத்யேந்திரா, ஃபிலிம் கிரிட்டிக். தயவுசெய்து என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.